வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் மட்டனுடைய நெஞ்சு எலும்பும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குழம்பு செய்யலாம். நான் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், 10-15 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு இதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். ஒரு 50% வதங்கினா போதும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டோன்னு இதை ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு அது பொரியட்டோன்னு அதில் சின்னதாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன், சின்னதாக ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் வேக வச்ச மட்டனுடைய நெஞ்செலும்பு மட்டும் போட்டிருக்கேன். நான் வேக வைக்கும் போது உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சுருந்தேன். அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள், காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியாக சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இப்படி கலந்து விட்ட பிறகு நான் இதில் வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு இன்னமும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த குழம்போட கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதில் 100 ml அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனதை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் நெஞ்சு எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கும் மட்டன் டேஸ்ட்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.